I started looking at Israel and started donating. Whether you நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது உங்கள் இஷ்டம். நான் வற்புறுத்த மாட்டேன். எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். 7 லேண்டு வாங்கினேன் இஸ்ரேலில். இல்லை 1 ஸ்கொயர் ஃபுட் தாங்க. நீங்கள் கனவுல கூட யோசனை பண்ண மாட்டீங்க. என் கஷ்டத்தில் கஷ்ட நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் அதுதான் கவனிச்சுட்டு இருக்காரு. எவ்வளோ கஷ்டத்தில் இவன் நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறான். ஒரு லேண்டோட காஸ்ட் $1200. கணக்கு போட்டு பாருங்க. $1200 இன்னும் எவ்வளோ கணக்கு போட்டு பாருங்க. இன்னைக்கு ரேட்டில் கணக்கு போட்டு பாருங்க. 90 ரூபீஸில் 92 ரூபீஸ் வரும். இப்போ போய் வாங்கி பாருங்க. கவர்மெண்ட் ரேட் ஒன்று சொல்லுவான், பொய் சொல்லுவானுங்க. ஒன் லேண்டுக்கு 10,400. 7 லேண்ட். இப்போ எவ்வளோ ஆச்சு மொத்தம்? ஓகே, இது என்கிட்ட கையில் பணமே இல்லை. இது அவ்வளவும் ஃபெய்த்தில் தான் இறக்குனது. லேண்ட் வாங்கியாச்சு. நான் அதை பற்றி கவலையும் படல. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, மனசு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். இந்த டால் என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னுடைய டெட்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. டெபிட் ரிசீவரில் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இதனைக்கு நான் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். 57 ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி 67 முடிஞ்சு 68. இன்றைக்கி ஐ எம் கம்ஃபர்டபுளி பிளேஸ்டு. என்னால் இப்போ போயிட்டு ஒரு பென்ஸ் கார் வாங்கிட்டு வர முடியும். ஆனால் வாங்க விரும்பலை, போதுண்டா அப்படின்ட்டு. ஏன்னா அது வேஸ்ட்டுன்றது. இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது லைபிலிட்டி. ரெண்டாவது, கர்த்தர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டா இது எப்படி யூஸ் பண்ணுறோன்றது. வேர் ஐ எம் இன்வெஸ்டிங், எந்தெந்த லேண்டு உற்பத்தி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வெல்லுவேன். இதுக்கு அடையாளமாக இருக்கிறது, யாக்கோபுக்கிட்ட கர்த்தர் சொன்னார், ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. யாக்கோபே என்ன, அதோ அடியேன்னு. அது கொஞ்சம் படிச்சிடலாமா? நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில், ஒருவர் சொல்லும்போது இட் டாக்ஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். யாக்கோபே என்றார். See, that talks about Jesus Christ. இயேசு கிறிஸ்து சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபே அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடா அப்படின்னு அர்த்தம். அவன் பேர் தானே, எத்தனை பேர். அவனே அதை பேரை மறைக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். எல்லாம் அவனை கூப்பிட்றாங்க. பொண்டாட்டி கூப்பிட்றான். 2 பொண்டாட்டியா 4 பொண்டாட்டியா அவளுக்கு? 4 பொண்டாட்டி. ஏயோ யாக்கோபுன்னு கூப்பிட்டான்னு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சே, பேர் வச்சிருக்காங்க பார். பேர் வைக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க, பேர் வைக்கிறதுனால என் பொண்ணு என்ன பேர் வைக்கிறதுக்கு எனக்கு என்ன திட்டுறா தெரியுமா? நாம் என்ன பேர் வைக்கல. அந்த காலத்தில் பேர் வைக்கிறதுக்கு கூட பவர் கிடையாது நம்மளுக்கு. பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு பவர் கிடையாது. எல்லாமே எங்கள் அப்பா அம்மா பேர் வச்சுதான். நீ வாய மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது, அவ்வளோதான். அவன் என்ன பிடிச்சி கேட்குறான், செத்த பாட்டிங்களும் செத்த தாத்தான்னு பேராவே. ஆமாம், ஏன்னா எல்லாமே அங்கேருந்தான் எடுத்து வச்சிருக்கேன். அவன் என்ன திட்டுறா. நான் எப்படி புரிய வைப்பேன்? நான் அந்த காலத்தில் அடிமை. நம்ம ஆளுங்க ஜோம் பண்ணுவாங்க தெரியுமா, கர்த்தாவே நான் அடிமை ஆண்டவரே அப்படின்னு. கர்த்தர் சுயாதீனதான் இருக்கணும்னு விரும்புகிறார் நம்மளை. இவருங்க அடிமைகள். அடிமை சொல்றது பெருமை வேற. அது கர்த்தாவே நான் அடிமையாயிருந்தேன், கர்த்தாவே நான் அடிமை, இன்னமும் அடிமை, உமக்கு அடிமை.
அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக வெவ்வேறு காரியங்களில் ஈடுபட்டு இருப்பான். இங்கே சொல்கிறாரு கர்த்தர், யாக்கோபே அப்படின்னாரு. எஸ், வேற வழியில் பேர் கிடையாது. இப்போ யாக்கோபுக்கு வேற டிரான்ஸ்லேஷன் கொடுக்க முடியல. அப்போ இஸ்ரேலுக்கு பேர் கிடையாது. அதனால இதோ இருக்கிறேன் என்றேன். இதோ இருக்கிறேன், பார்த்தியா, ஐ எம் ரெடி. அதாவது he was ready to listen. தேவன் எப்பொழுது என்னோடு பேசுவார் என்பதை காத்து கொண்டு கிடந்தான். அதான் விசுவாசம். எக்ஸ்பெக்டிங் God to speak to you. இன்னைக்கு எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க இன்னைக்கு என்கிட்ட கர்த்தர் பேசுவாருன்ட்டு? அவனுக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. டெய்லி எதிர்பார்ப்பான் போது. சரி. அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார். பார், உன் கண்ணை பாரு. ஏமாந்துட்டு இருக்காத, அவன் உன்னை ஏமாத்துறான். நீ உன் கண்ணை திறந்து பாரு. இது சொப்பனத்தில் நடக்குது. சொப்பனத்திலேயே கனவு காட்டுறான், கண்ணோடைய பார்க்குறான். அப்போ ஒரு காரியத்தை சொல்றார் கர்த்தர், அதை கெட்டிமா பிடிச்சிக்கிறான். ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சீக்கிரட்டு நடந்து போச்சு. சின்ன ஹிண்ட், அவ்வளோதான். ஃபெய்த் இன் ஆபரேஷன். இந்த பாயிண்ட்டை கொடுத்த உடனே கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டான். இதுக்கு என்ன பண்ணான் தெரியுமா அவன்? ஒவ்வொரு தடவையும் 30ஆம் அதிகாரம் 41வது வசனம், பலத்த ஆடுகள் பொலியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோப்பு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோப்பையும் சேர்ந்தன. இதுக்கு முன்னால இதுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு 37வது வசனம், பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடு கண்ணு தெரியல, ஆடு கலர் தெரியாது, இவனுக்கு தான் கண்ணு தெரிஞ்சு. இவன் கண்ணு ஓப்பன் ஆச்சு. ஏன்னா அங்கே சொல்லி கொடுத்தாரு, அங்க யாக்கோபே நீ எப்படி வாழணும்னு நான் சொல்லித்தரேன், நீ போய் அங்கே போய். அது மாதிரி தான் என்கிட்ட பேசினாரு. ஜான் சாமியலே, நீ விதை, இஸ்ரேலில் விதை விதைச்சேன், அறுத்தேன். இது இந்த அம்மாவுக்கும் தெரியாது. தெரிஞ்சிருச்சுன்னா அது பெரிய ரகலே நடந்திருக்கும். பணத்தெல்லாம் போய் எங்கே இறக்குறீங்க அப்படின்னு கேட்டிருப்பான். கண்டிப்பாக சொல்லல. இந்த மாதிரி வைக்கும்போது ஆபிரகாம் மாதிரி சைலண்ட் ஆகிடணும். சைலண்ட்டாக அப்படியே செய்திடணும். அப்படியே அமுக்கி குலுக்கி அப்படியே சரிந்து போகணுமாக அவங்க கொடுக்குற வரைக்கும் போட்டுக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ செய்கிறதே அதான் தான் சொல்லுவா கர்த்தர், நீ வலது கை செய்கிறதே இடது கைக்கு தெரியாது அப்படின்னா நீ செய்கிறத உன் பொண்டாட்டிக்கு சொல்லாதேன்னு சொல்லுவோம். அதுக்கு சண்டை மூட்டுறது இல்லை, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் ஆண்டவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். இவனுடைய இயக்கம் ஒரு மாதிரி இருக்கும், அவன் ஒரு மாதிரி ஜோம் பண்ணிகிட்டு இருப்பான் ஆண்டவர்கிட்ட. அவன் பொண்டாட்டியோடைய இயக்கம் வேறு மாதிரி இருக்கும். இவன் பண்ண அநியாயம் அந்த பொண்ணு ராகையில் அவளோடே தான் சுற்றிட்டு இருந்தான். ஆனால் நைட்டில் பிள்ளை பெற்றது யாரு? அவங்க பொண்டாட்டி, அவங்க அக்கா. 4 பிள்ளை பெற்றுட்டான். இவன் சும்மாவும் இருக்கிறது இல்லை, கை காலை வச்சுட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறது.
உண்மையாகவே இந்த காலத்து பொண்ணுங்கன்னா கேட்டிருக்கோம், ஐயோ நீ என்ன லவ் பண்ணுறியா, உண்மையாகவே என்கிட்ட இல்லாமல் நீ அவகிட்ட போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. அந்த காலத்துல கேட்டிருப்பாங்க. இந்த காலத்து பொண்ணுங்கன்னா நிச்சயமாக கேட்டிருக்கோம். இவன் ஏன் அந்த மாதிரி பட்டையை உரிச்சு வெட்டி இதை வெட்டி அதை வெட்டி பண்ணுறான்னா, அங்கே தான் அதை தான் விஷனில் பார்த்தான். அதை ப்ராக்டிக்கலாக அதை கொண்டாந்து இறக்கணும். அதான் ஃபெய்த். யாராவது மரத்தை வெட்டி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவன் பார்த்தான் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எங்கேருந்து பிடிச்சிட்டு இருந்தாங்களோ, எந்த ஆஸ்பத்திரி தப்பிச்சு வச்சோ. அதான் சொல்கிறேன், விசுவாசி ஒரு நாளும் பதறான். விசுவாசம் அந்த நியூ இயர் சர்வீஸ் அன்றைக்கும் நான் அதான் கொடுத்தேன். நான் அவன் பொண்டாட்டி அவங்க ஆபிரகாமும் பைத்தியம் தான் சொல்லி வச்சிருச்சு பையன்கிட்ட. ஆனால் பையன் வந்து தான் பொண்டாட்டிக்கிட்ட பேசவே இல்லை, அனாவசியமாக எதுவும் பேசலை. அவன் அப்படியே தியானத்திலேயே உட்காந்துருப்பான். ஏன்னா பேசினா தப்பு வந்துடும். அப்படியே தியானித்து தனியாக உட்காந்து வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பான். இல்லாட்டி எங்கேயாவது சாயந்தரத்து தியானத்தில் போயிடுவான். இல்லாட்டி வந்து ஏதோ ஏற்றி விட்டுட்டுருக்குங்களே பொண்டாட்டி புருஷன்கிட்ட சொல்ல வேண்டியதான். ஆனால் தியானம் பண்ணுற நேரத்தில் சொல்லக்கூடாது. அதனால் புருஷன் எப்போவுமே தியானம் பண்ணுறது நல்லது. இப்போ என்னாச்சு, எல்லாத்தையும் வெட்டி பட்டை கிட்டே உதச்சி எல்லாத்தையும் பண்ணி அதுங்க தண்ணி குடிக்க வரும்போது போடுறான். இவன் என்ன சொல்கிறான், இனிமே பிறகுற குட்டிகள்லாம் எனக்கு சேர்ந்ததா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னது விசுவாசிச்சான். வேற ஒன்றும் செய்யல, ஆடு ஒன்றும் செய்யல, ஆடு மேஜிக் பண்ணல. அந்த இடத்துல விசுவாசத்தை அப்ளை பண்ணான். ஸோ ட்ரெமெண்டஸ் வாஸ் ஹிஸ் ஃபெய்த். அவர் சொன்னதை அப்படியே ப்ராக்டிக்கலாக எடுத்து வந்து பட்டையை கிட்டையை வச்சு எல்லாத்தையும் வெட்டி கிட்டி நடுவில் கொண்டு வந்து போட்டு